அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு பிகம் போப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி வில் பி நோன் அஸ் போப் லியோ 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த போப் போப் பிரான்சிஸ் வந்து இறந்துட்டார் இல்லையா? போப் பிரான்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2013 அப்போ 266th போப்பா இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா இப்ப புது போப்ப வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு பி போப் சரிங்களா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போப் ஆயிருக்காங்க அப்படின்னா, அது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் அப்படிங்கிற இவர் தான் சரிங்களா? ஸோ அவரோட போப்பா அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ 14 அப்படின்னு சொல்லி அந்த நேம செலக்ட் பண்ணியிருக்காரு சரியா? 267th போப்பா இருக்க போறாரு. ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. India has signed the terms of reference for comprehensive economic partnership agreement with which country in May 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யார் கூட சைன் பண்ணியிருக்கோம்னா சிலி அப்படிங்கிற இந்த கண்ட்ரியோட சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியோட நம்ம சைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ் விக்ராந்த் இன் இந்தியாஸ் நேவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கராச்சி போர்ட் அந்த ரீஜியன்ல வந்து இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல பார்க்குறோம். ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு போர் விமானம், போர் கப்பல் தான். விமானம் தாங்கிய கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. விச் இந்தியன் ஸ்டேட் லான்ச்டு த ஜோதி ஸ்கீம் டு எஜுகேட் சில்ட்ரன் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜோதி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களோட சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் அங்கன்வாடி ஏர்லி சைல்ட்ஹுட் அந்த எஜுகேஷன் வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்த கேரளா ஸ்டேட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஜோதி அப்படிங்கிற ஸ்கீம்ல கேரளா. சரியா? லாஸ்டா, ஆன் விச் டேட் இஸ் வேர்ல்டு தாலசீமியா டே அப்சர்வ்ட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு தாலசீமியா டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மே 8 நம்ம அப்சர்வ் பண்றோம் சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபார் தாலசீமியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? டுகெதர் ஃபார் தாலசீமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் ப்ரியாரிட்டைசிங் பேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ வேர்ல்டு தாலசீமியா டே அப்படின்னா மே 8. இந்த வருஷத்துக்கான தீம் டுகெதர் ஃபார் தாலசீமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் ப்ரியாரிட்டைசிங் பேஷன்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.